ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு 1 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம இதை ஹோட்டல் ஸ்டைல வடி பிரியாணி செய்ய போறோம். நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. நீங்களும் சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் பிரியாணி செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்ய போறேன். 1 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு 1.25 கிலோ சிக்கன் போடணும். அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ நான் இன்னைக்கு கலர்ல எதுவும் சேர்க்கல. உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கலர் சேர்த்துக்கலாம். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம். இதை ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். இதை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1.25 கிலோ சிக்கன் எடுத்துக்கலாம். இதையும் கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பெரிய பாத்திரமா வச்சுக்கலாம். நல்லா ஒரு 2 கிலோ பிடிக்கிற மாதிரி பாத்திரம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாத்திரம் வச்சுட்டு அதுல ஒரு 400 கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பட்டை, ஒரு 4 ஏலக்காய், கிராம்பு, பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 200 ml எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் ஊத்திட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இது நல்லா வேகட்டும். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆயிருக்கணும். ஸோ இப்போ நம்ம 3 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கின அப்புறமா இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு கிலோ சிக்கனுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 400 கிராம் தக்காளி சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சீக்கிரமா தக்காளி வதங்கிடும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதங்கட்டும். நம்ம வடி பிரியாணிக்கு அரிசி வேக வச்சுதான் செய்ய போறோம். அதனால இன்னொரு பாத்திரத்துல நம்ம தண்ணி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இது நல்லா வதங்கட்டும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 150 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. ஒரு 75 கிராம் இஞ்சியும் ஒரு 50 கிராம் பூண்டும் சேர்த்து அரைச்சு போட்டுக்கோங்க. இப்போ தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்தாதான் சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்கும். வேகிறது நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூசியா இருக்கும். ஸோ அதனால 200 ml தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம வதக்கி விடலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கின அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் இதுலயே போட்டு வதக்க போறது இல்ல. நம்ம தண்ணி ஊத்தி நல்லா கொதிச்ச அப்புறமா தான் சிக்கன் சேர்க்க போறோம். அப்பதான் சிக்கன் அந்த ரப்பர் மாதிரி இல்லாம நல்லா ஜூசியா இருக்கும். ஸோ சைட் பை சைடு நம்ம அரிசி வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கோங்க. 1 கிலோ அரிசிக்கு ஒரு நல்லா 3 லிட்டர் தண்ணி ஊத்திக்கோங்க. அதாவது 3 மடங்கு தண்ணி ஊத்தி
நல்லா வந்து அதை கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ இதுல வந்து ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊத்திக்கலாம், அதாவது 1 லிட்டர் தண்ணி ஊத்திக்கலாம். நல்ல பெரிய டம்ளரா வந்து ஒரு 5 டம்ளர் ஊத்திக்கோங்க. லைட்டா வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்ச அப்புறமா நம்ம வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்ப வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு தேவைப்பட்ட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி கொதிக்கும் போது அந்த தண்ணி டேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உப்போட அளவு தெரிஞ்சிடும். கொஞ்சம் உப்பு அதிகமா இருந்தாதான் அது வந்து சாப்பாட்டுல ஊறதுக்கு கரெக்டா இருக்கும். இப்ப தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்ப வந்து சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்ப வந்து 1.25 கிலோ சிக்கன் வந்து நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இதை மூடி போட்டுங்க. மூடி போட்டுட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விடுங்க. இந்த பிரியாணிக்கு வந்து நம்ம நிறைய மசாலாலாம் சேர்க்க தேவையில்லை, நம்ம மிளகாத்தூள் மட்டும் போட்டா அதுவே போதும், நல்லா டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் இதுல சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு இது ரொம்ப நல்லாலாம் வேகக்கூடாது, ஒரு முக்காப்பதான் வந்து வெந்தா போதும். கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம வந்து அந்த கிரேவில வந்து உப்பு சேர்த்துருக்கோம். லைட்டா வந்து 1 ஸ்பூன் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க அரிசி வந்து நல்லா வந்து முக்காப்பதான் வந்து வெந்துருச்சு. இப்ப இதை வந்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அந்த அரிசியை மட்டும் வந்து நம்ம கிரேவில சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் வச்சு அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க, அந்த ரைஸ் மட்டும். இப்போ வந்து நம்ம தம் போட்டுடலாம். இதை நம்ம நார்மலா குக்கர்ல செய்யறதை விட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றப்ப நமக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். நீங்க செஞ்சு பாருங்க, நல்லா வந்து உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கும். நம்ம கடையில வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். இப்ப அரிசி சேர்த்தாச்சு. உங்களுக்கு இந்த டைம்ல கலர் தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க, நான் இன்னைக்கு சேர்க்கல. இதை இப்போ மூடி போட்டு நம்ம வந்து அந்த தண்ணி இருக்கு இல்லையா, வடிகட்ட தண்ணி, அந்த சுட தண்ணியை வந்து மேல வந்து வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி போட்டு மூடிட்டு அதுக்கு மேல வந்து நம்ம அரிசி வடிகட்டணும் இல்லையா சுட தண்ணி, அந்த தண்ணியை அப்படியே வச்சிடலாம். இதை ஒரு 20 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்ல வச்சு வந்து தம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாமா? பாருங்க சூப்பரா வந்து அரிசி வந்துருச்சு, சிக்கன்லாம் வந்து அடியில இருக்கு. அவ்வளவுதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான வடி சிக்கன் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க சூப்பரா சிக்கன் ரைஸ்லாம் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப டேஸ்டா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நல்லா சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் பீஸ்லாம் நல்லா வந்து சாஃப்ட் அண்ட் ஜூஸியா இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.